நிறைய பேர் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி வந்து எப்படி ஜாப் அப்ளை பண்றது, ஆஸ்திரேலியாவுக்கு பிஹெச்டி பண்ண வந்தீங்க, உங்க இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்துச்சு, ஒரு கெரியர் அட்வைஸ்ன்றது ஒரு மெயின் பாலமா அமையும். அந்த டைம்ல வந்து எனக்கு இமீடியட்டாக யூனிவர்சிட்டியிலே எனக்கு ஜாப் கொடுத்துட்டாங்க ஒரு பார்ட் டைம் லெக்சரரா. ஒரு பிஹெச்டியோ இல்லை ஒரு மாஸ்டர்ஸோ பண்ணுறோன்னா இப்போ வந்து டைமுக்கு தூங்கி அந்த ரொட்டீன் மெயின்டைன் பண்ணணும். டைமுக்கு படிக்கணும், டைமுக்கு தூங்கணும், பார்ட் டைம் வேலைக்கு போனால் டைமுக்கு போகணும். சில பேர் இந்த மணி ரீதியாக யோசித்து நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் உழைக்கிறதுனால ஸ்டடீஸோட அந்த கவனம் குறைஞ்சிருது. ஸோ நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணும்போது அதை அந்த விஷயத்த எப்படி கோப்பப் பண்ணீங்க? அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் சார் பிஹெச்டி பண்ணீங்க? சரியாக நான் 4 வருஷம். 4 வருஷம். இப்போ நீங்கள் எந்த வருஷம் சார் லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சீங்க? நான் 2012 நான் கடைசி வருஷம் 4வது வருஷம் நான் லெக்சர் பண்ண ஆரம்பிச்சேன். 4வது வருஷம். ஸோ அப்போ வந்து நான் எதுக்காக அதை கேட்க வந்தேன்னா, இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு நம்ம இமிக்ரெண்ட்ஸ் மட்டும் வரல, நிறைய வந்து வெள்ளைக்காரங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் பீப்புளுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கணும்னா இப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு புரியணும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணீங்க? எனக்கு வந்து நான் 2009 பிஹெச்டி ஆரம்பிச்சிருந்தேன். 2010 நான் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆக நான் ஸ்டூடெண்ட்ஸோட வந்து இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அது வந்து எனக்கு வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, சரளமாக எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸோட கேள்விகளுக்கு இப்போ ஆன்சர் பண்ணி அடுத்து அவங்களோட கொஷின்ஸுக்கு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் நாங்கள் மார்க் பண்ணணும், அது சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எனக்கு ஈஸியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருந்தது. அப்போ அந்த 2010 இருந்து எனக்கு அந்த 2012 வரையும் அந்த 2 வருஷத்தில் வந்து எனக்கு ஒரு சரளமாக அவர்களோட புரிந்து கொள்கிற ஒரு தன்மை இருந்தது. அப்போ எனக்கு 2012 வந்து நான் லெக்சர் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு என்னென்னு சொல்கிறது, எனக்கு அது ஒரு மொழி ஒரு பிரச்சனையாக இருக்குது. முன்னாடி கேட்ட கேள்வி சார். இப்போ வந்து நிறைய பேர் அந்த நைட் ஷிஃப்ட் அது இதுன்னு போகிறாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த பிஹெச்டியில் வந்து நான் என்னோட அனுபவத்தில் பார்த்தது வந்து பொதுவாக பிஹெச்டி என்றும்போது 3.5 வருஷத்துலேருந்து ஃபுல் டைம் பிஹெச்டி ஆஸ்திரேலியாவில் 3.5 வருஷத்துலேருந்து 4 வருஷம் இதுதான் ஒரு நார்மல் டியூரேஷன் ஃபுல் டைமாக பண்ணும்போது. ஆனால் நம்ம ஆட்கள் வந்து இப்படியான பார்ட் டைம் வேலை டிஸ்ட்ராக்ஷன்ஸால் நிறைய ஆட்கள் வந்து அது 5 வருஷம் 6 வருஷம் ஈவன் 10 வருஷமாக பிஹெச்டி இழுத்துட்டு போகிற ஆட்களையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்போது இது என்னை பொறுத்தவரை அது வந்து உங்களோட கரியரை பாதிக்க போகுது. நீங்கள் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, எஸ்டாப்ளிஷ் பண்ண உங்களோட வயசு போயிட்டு இருக்குது, உங்களோட கரியரில் வந்து ஒரு பெரிய ஒரு கேப் விழுந்துட்டு இருக்கு. இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். என்னை பொறுத்தவரை பிஹெச்டி ஒரு சரி மாஸ்டர்ஸ் சரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளவு ஷார்ட்டாக முடிப்பீங்களோ அதுதான் உங்களுக்கான வேல்யூவை கொடுக்கும். என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு ப்ராப்பரான கரியரில் இறங்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாஸ்டர் டிகிரி இருக்கிறாளோ பிஹெச்டி இருக்கிற ஆளுக்கு வந்து மினிமம் கேரண்டீட் சேலரி வந்து $67,000. அப்போ நீங்கள் எவ்வளவு விரைவாக நீங்கள் உங்களோட மாஸ்டர்ஸையோ பிஹெச்டியை முடிப்பீங்களோ, எவ்வளோ விரைவாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கெரியரில் போய் உட்காருவீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் விரைவில் ஏர்ன் பண்ணலாம். சரியா? இந்த சின்ன சின்ன வருமானங்களுக்காக நாங்கள் எங்களோட நேரத்தை இழக்கிறது உங்களுக்கு நீண்ட காலத்தில் வந்து பல விதமான பாதிப்பை கொடுக்கும். நீங்கள் வேலை தேடும் போதே எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கில் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நீங்கள் இந்த அன்ஸ்கில்டு ஒர்க்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அதில் மோட்டிவேஷன் கிடையாதுன்ற ஒரு நெகட்டிவான வியூ பாயிண்ட்டை கொடுத்துடும். இதுவே நீங்கள் விரைவாக உங்களோட பிஹெச்டியை முடிப்பீங்க, உங்களோட மாஸ்டர்ஸ் டிகிரியை முடிச்சிடுவீங்க. அது முடிக்கும் போது என்னை பொறுத்தவரை இஃப் யூ கெட் அ குட் இம்ப்ரெஷன் ஃப்ரம் யுவர் லெக்சரர்ஸ், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னு சொன்னால் அவர்கள் வந்து நாளைக்கு நீங்கள் ரெஃபரியாக போடும்போது அவர்களும் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என்ன சொன்னால் நாங்கள் வந்து ஒரு புதிய நாட்டில் இருக்கிறோம், எங்களை என்ன சொல்கிறது, எங்களை பற்றி எங்களுக்காக பேசக்கூடிய ஆட்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்களோட லெக்சரர்ஸ் தான் இருப்பீங்க நம்ம ஒரு புது நாட்டில். சரியா? அப்போ அவர்களை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல அவுட்புட் எஜுகேஷன், உங்களோட எக்ஸாம்ஸ்லையும் சரி, உங்களோட அசைன்மெண்ட்ஸில் சரி, உங்களோட ரிசர்ச் ஒர்க்கில் சரி நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்து ஒரு நல்ல ஒரு பேர் எடுப்பீங்கன்னு சொன்னால் அவர்களே உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ கெரியரில் வந்து அதுவுமே ஒரு பெரிய பங்கு இருக்குது. என்னோட ஃபாலோவர் ஒருத்தர் சிட்னியில் இருக்கார் சார். அவர் வந்து டைரக்ட் ஸ்கில்டு விசாவில் வந்தார். 10 வருஷம் சிவில் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புனார். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஒரு விஷயம் தேவைப்படும். இப்போ நீங்களும் வந்து இப்போ படிக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்களும் சரி, இந்த அட்வைஸ் வந்து மாஸ்டர்ஸ் முடிக்கிறவங்களும் பிஹெச்டி முடிக்கிறவங்களும்
ஸ்கில்டு விசால வரவங்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ வந்து ஒரு வேலை தேடும்போது இங்கே வந்து நான் 3 விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. முதல்ல வந்து உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் என்று சொல்லி பார்ப்பாங்க. சரியா? நீங்கள் ஒரு முக்கியமாக ஒரு என்னென்னு சொல்கிறது ஸ்கில் மைக்ரேஷன் வேற ஆட்கள் சரி, ஹையர் எஜுகேஷன் வேறு ஆட்கள் சரி, நீங்கள் ஒரு குவாலிஃபிகேஷனோட தான் நீங்கள் இங்கே பாருங்க. அப்போ அந்த குவாலிஃபிகேஷன் இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு நர்ஸாக இருக்கலாம், ஒரு ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு அக்கௌண்டனாக இருக்கலாம். உங்களுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அது அடிப்படை தகுதி ஒன்று இருக்குது. அந்த அந்த குவாலிஃபிகேஷன் வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரியை உங்கள் நாட்டில் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால், ஒரு மாஸ்டர் டிகிரியோ இல்லை ஒரு பிஹெச்டி வந்து நீங்கள் குடிபெயர்ற நாட்டில், அதாவது ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நாட்டுக்கு நீங்கள் புலம்பெயர்ந்து வரும்போது அந்த நாட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். என்ன சொன்னால் எப்போவுமே வந்து லோக்கல் குவாலிஃபிகேஷன்ஸுக்கான மரியாதை வந்து அதிகமாக இருக்குது. அது எந்த நாட்டில் போனாலும் அதுதான் யதார்த்தமான விஷயம். அப்போது அது முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து உங்களோட ஸ்கில்ஸ், அதாவது உங்களோட தொழில் சம்பந்தமான தேர்ச்சி, இவ்வளவுக்கு உங்களை வேலை பண்ண முடியும்ன்றது. இது வந்து சில வேளைகளில் ஒரு நம்பிக்கை இனம் ஒன்று இருக்கும். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கேட்பினும் உங்களுக்கு லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, லோக்கல் சிஸ்டத்தில் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்ற ஒரு அனுபவம், ஸ்கில்ஸ் ரெண்டும் ஒரு இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். அது சார்ந்த ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இதில் வந்து நாங்கள் தெளிவாக எங்களோட விஷயங்களை வந்து அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அதை நாங்கள் கொடுக்க வேணும். நாங்கள் என்ன வச்சிருக்கிறோம் என்றதை விட அவர்களுக்கான எதிர்பார்ப்பு என்ன என்றதை தான் பார்க்க வேணும். இப்போ அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது. ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு AS 3000 மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டை நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் நாம் அதை கற்றுக்கணும். என்ன சொன்னால் அதுதான் ஆஸ்திரேலியாவில் மேண்டேட்ரி. இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு ஒர்க் பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த ஸ்டாண்டர்ட் தெரியணும். அதே மாதிரி ஒவ்வொரு இன்ஜினியரிங் டிசிப்ளின் சரி, ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ஸுக்கும் வந்து அதற்கான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் கட்டாயம் அதெல்லாம் கற்றுக்கணும். இதில் தான் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம நாட்டில் நாம் எவ்வளவுதான் அனுபவம் இருந்தாலும் என்னதான் ஸ்கில் இருந்தாலும் இங்கேயும் வந்து நாங்கள் சில விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டியா இருக்குது. அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதற்கான வழி வந்து நாங்கள் இங்கே உள்ள இண்டஸ்ட்ரியல் சர்டிஃபிகேஷன்ஸுக்கு போகலாம். சரியா? உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஐடியில் என்று சொன்னால் ஒரு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு CompTIA ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ஒரு சிஸ்கோவில் ஒரு நெட்வொர்க் சர்டிஃபிகேஷன், ஒரு வெண்டர் சர்டிஃபிகேஷனாக இருக்கலாம். ஒரு இங்கே லோக்கலாக ரெகக்னைஸ்டான ஒரு சர்டிஃபிகேஷன், அல்லது இங்கே உள்ள ஒரு டேஃபில் போய் இங்கே உள்ள ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து எப்படி அவங்க கற்றுக்குறாங்க, அவங்களோட எலக்ட்ரிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, இப்படியான விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளணும் இங்கே உள்ள சிஸ்டத்துக்கு. இதில் நான் 3 விஷயம் சொல்லுவேன். ஒன்று வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது டிகிரி, டிப்ளமா. ரெண்டாவது வந்து உங்களோட வெண்டர் சர்டிஃபிகேஷன்ஸ், அது வந்து இப்போ சிஸ்கோ சர்டிஃபிகேட்ஸ், அதை மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட ஃபீல்டில் இருக்கும். மூன்றாவது வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். உதாரணத்துக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அல்லது ஒரு சார்ட்டர்ட் என்ஜினியர், அல்லது ஒரு சார்ட்டர்ட் மேனேஜர். இது வந்து உங்களை வந்து இன்னும் தயார்படுத்தும். இந்த மூன்றும் வந்து உங்களை வந்து தயார்படுத்திட்டு இருக்கு. இதை விட நீங்கள் வந்து ஒரு வாலண்டியரிங் பண்ணுறதன் மூலமோ, அல்லது ஒரு இன்டர்ன்ஷிப் ஒன்று செய்கிறதன் மூலமோ, அல்லது ஒரு கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறது மூலமோ ஒரு ஆஸ்திரேலியன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம். அப்போ நீங்கள் அதுக்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் தேடி போக வேணும். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ஏற்கனவே குவாலிஃபிகேஷனுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல நின்றோம்னு சொன்னால் எங்களுக்கான வேலைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார் பண்ணணும். கண்டிப்பாக. ஸோ இது என்னென்ன லிஸ்ட்டு சார்? இப்போ வந்து இந்த லிஸ்ட் இருக்குல்ல சார், இதை பற்றி ஒன்றா கிளியராக போயிடுவோமா? கண்டிப்பாக. இப்போ வந்து ஹாவ் அ கிளியர் விஷன் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஜாப் ரிசர்ச் மார்க்கெட், ஸோ அதை பற்றி என்ன சார்? வந்து 3வது விஷயம் வந்து ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ் கேப்ஸ்ன்னு போட்டிருக்கு. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அவர்கள் கேட்பார்கள் உங்களுக்கு இந்த கேப் இருக்குது, நீங்கள் வேலை பண்ணலாம். அப்போ நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம்,